ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். பாத்திரத்தில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனா போதும். இது மாதிரி நம்ம ஆப்ப சோடா கூட லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது சீக்கிரமாக ஆக்டிவேட் ஆகும். அதுக்காக தான். அதிகமாக வேண்டாம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனா போதும். லெமன் ஜூஸ் சேர்த்தியாச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம். மாவை நல்லா சளிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ராகி மாவு எடுத்து அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இது ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம சேர்த்துருக்கிற ஆப்ப சோடா எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இப்போ வேறொரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சரியாக இருக்கும், திகட்டாது. வெல்லம் பாகு ரெடி பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை, சும்மா கரைஞ்சா போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெள்ளைப்பாகு இப்போ ராகி மாவு கூட சேர்ந்து நல்லா கலந்து விட்டுறலாம். வெள்ளைப்பாகு இது மாதிரி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க, அதில் நிறைய டஸ்ட் இருக்கும், அதுக்காக தான். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட வேண்டியது தான். நல்லா கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன், எடுத்தோடனே நிறையா சேர்க்க வேண்டாம். மாவு கெட்டியாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 2 ஏலக்காயோட விதையை மட்டும் தட்டி வச்சுருக்கு, அதை சேர்த்துக்கலாம். ஏலக்காவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட வேண்டியது தான். மாவோட பதம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ சரியாக இருக்கும். ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம், ரொம்ப தண்ணி மாதிரியும் வேண்டாம். இந்த அளவுக்கு எடுத்தால் சரியாக இருக்கும். இப்போ இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கணும், அப்போ தான் நல்லா வேகும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இட்லி தட்டு ஒன்று வச்சுருக்கேன். எங்கிட்ட பார்த்தீங்கன்னா இது மாதிரி இட்லி துணி போட்டு வைக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம சாதாரணமாக எண்ணெய் தடவை வைப்போம்ல, அந்த பிளேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை அப்படியே இட்லி தட்டில் ஊற்ற வேண்டியது தான். இப்போ இது மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் மேலேயே இருக்கும். பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. நல்லா வெந்துருச்சு, போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு மேலே கார்னிஷ்க்கு கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம இதில் ஆப்ப சோடா தேங்காயெலாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். நம்ம இதை இட்லி மாதிரி வேக வச்சு எடுத்தனால பிசு பிசுன்னு இருக்கும்னுலாம் நினைக்காதீங்க. நல்லா கேக்கு மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இதை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாம். நம்ம இதுக்கு 3/4 கப்பு வெல்லம் சேர்க்கும் போது திகட்டாது, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும். நம்ம ராகி தேங்காய் பூ ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.